கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையும் காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். சினிமாவில் 10க்கும் மேற்பட்ட வருடங்கள் ஹீரோயினாவே தொடர்வது என்பது சாதனைனே சொல்லலாம். செய்தி என்னன்னா, அனுஷ்கா 14 வருடங்கள் ஹீரோயினாவே நடித்து இப்போ 17வது வருடத்துல ஹீரோயினா தன் சினிமா பயணத்தை தொடர்ந்து இருக்காங்க. விஜய் சேதுபதியுடன் இணைந்து நடிப்பதை வழக்கமாகவும் வெற்றியாகவும் கம்ஃபர்டாகவும் இருப்பதா கருதி வந்தாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆனா இப்போ ஹீரோ படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு PS மித்ரன். ஆனா ஹீரோ டைட்டில் என்னுடையதுன்னு உரிமை கோரியிருக்காரு ஆனந்த் அண்ணாமலை. நெடுநல் வாடை கடந்த வெள்ளிக்கிழமை வந்த அன்பும் பாசமும் நிறைந்த கிராமத்து கவிதை. பூராமு, செந்தி, மைம் கோபி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இயக்கியிருக்காரு செல்வக்கண்ணன். நான் இயக்குனர் செல்வக்கண்ணன், இந்த நெடுநல் வாடை படத்தோட இயக்குனர். இந்த படத்தை என்னோடய கல்லூரியில் என்னோட ஒன்றா சேர்ந்து படித்த ஒரு நண்பர்கள் சேர்ந்து தயாரிச்சிருக்கோம். நெல்லை வட்டார பின்னணியில் ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான உறவை ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப நியாயமாகவும் நேர்மையாகவும் சொல்கிற ஒரு படம் இது. திருநெல்வேலி மையப்படுத்தின திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பெருசாக வந்தது கிடையாது. ஒரு ஆக்ஷன் சண்டை படங்கள், மசாலா படங்கள் வந்திருக்க தவிர அந்த வாழ்வியலை பற்றி, அந்த பகுதியோட வாழ்வியலை உண்மையாக பதிவு செஞ்ச படங்கள் இது வரைக்கும் வரலன்னு தான் சொல்லணும். அந்த குறையை நெடுநல் வாடை நிச்சயமாக தீர்த்து வைக்கும். என் பேர் இளங்கோ. நெடுநல் வாடை இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கேன். என் கூட ஹீரோயினாக அஞ்சலி நாயர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் மைம் கோபி அண்ணா, அவர் தான் என்னோடய சார், அவர் தான் என்னோடய குரு. அப்புறம் பூராமு சார் நடிச்சிருக்காங்க. அப்புறம் செந்தி மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாமே வந்து தென்காசி திருநெல்வேலி சைடில் ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு கதை. என் பேர் வந்துட்டு ஜோஷ்வா. நான் வந்துட்டு இந்த படத்தில் ஹீரோட சைல்ட்ஹுட் ரோலாக பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கண்ணன் அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய பேர் ஜோஸ் ஃப்ராங்க்லின். நான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் 4 சாங்ஸ், ஒரு பாட்டு தாத்தா பேரன் பற்றி ஒரு ஸ்பெஷலான சாங் இருக்குது. அதுக்கப்புறம் 2 லவ் சாங், ஒரு திருவிழா சாங். எல்லா பாடல்களும் வைரமுத்து சார் தான் எழுதியிருக்குது. நடிகர் மோகன்லால் தமிழில் முத்திரை பதிக்கும் படங்களில் மட்டுமே நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் கௌரவத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. பிருத்திவிராஜ் நடிகராக இருந்தாலும் சினிமாவின் எல்லா துறைகளை பற்றியும் தெரிஞ்சிருக்காரு. அரசியல் த்ரில்லர் கலந்த லூசியா படத்துல வித்தியாசமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு மோகன்லால். இந்த படத்தை இயக்கியிருக்காரு நடிகர் பிருத்திவிராஜ். நடிகர் ஆர்யா தன்னை பத்தி வெளிப்படையாவும் நகைச்சுவையாவும் பேசக்கூடியவர். ஆர்யா ஷாயிஷா காதல் திருமணத்தை முடிச்சு இப்போ அவங்களுடைய புதிய வாழ்க்கையை துவங்கிட்டாங்க. ஆர்யாவின் நண்பன் விஷால் ஆர்யாவை விட அதிக வயது உடையவர். ஆர்யாவை தொடர்ந்து விஷாலுக்கும் வரும் ஆகஸ்ட் மாதம் அனிஷாவுடன் திருமணம் நடக்க இருக்கு. விஷால் சபதம் எடுத்த மாதிரி நடிகர் சங்கத்தின் புதிய கட்டடத்துல அவருடைய திருமணம் நடக்குதான்றது பிறகுதான் தெரியும். ஆனா நேத்து விஷாலுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. மன்னாரன் கம்பெனி மறைந்த நகைச்சுவை நடிகர் தங்கவேல் அவர்களின் புகழ்பெற்ற வசனம் இது. இந்த வசனத்தை தலைப்பா கொண்டு தேனிசை தென்றல் தேவாவின் தலைமையில் படத்தை துவங்கியிருக்காங்க. ஜாகுவார் தங்கம் அவர்கள் என் அருமை சகோதரர். அவரும் நானும் 29 வருஷத்துக்கு முன்னாடி இது போல் ஒரு புதுமுகங்கள் படத்துக்காக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க ஏவிஎம்மில். அந்த படம் தான் வைகாசி பிறந்தாச்சு. அந்த படம் போல் இங்கே நம்ம கதாநாயகி அனிதா அவர்களும் நம்ம கதாநாயகர் ஜாகுவார் அவர்களும் நல்ல ஒரு அற்புதமாக எதிர்காலத்திலே பெரிய ஒரு ஹீரோயினாக வரணும்னு எல்லாம் வல்ல அந்த இறைவனை நான் இந்த நேரத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். விஷால் ஃபிலிமேக் கம்பெனி சார்பாக மன்னாரன் கம்பெனி படம் அன்றைக்கி துவக்க விழா நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த படம் கதை கேட்டேன். ஒரு ஆக்ஷன் அண்டு லவ் காமெடி கலந்த படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஷால் ஃபிலிமிக் அப்படின்றது எங்களோட யூனிட்டோட நேம். இதில் வந்து எல்லாருமே வந்து பெரிய டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே நோன் டெக்னீஷியன்ஸ் தான், யாருமே நியூவாக இல்லை. அதனால் இந்த படத்துக்கு தேவையான பட்ஜெட் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். இன்னும் ஷூட்டிங் வந்து 10 or 15 டேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா நாங்கள் இருக்கிறோம். படத்தோட டைரக்டர் சாய் ஸ்ரீ கிருஷ்ணா.
படத்துடைய பேர் மன்னாரன் கம்பெனி அப்படின்னு வச்சது எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க. ஆக்சுவலாக இது வந்து முன்னாடி தங்கவேலு சார் பண்ண காமெடியினுடைய இது வேலை இல்லாமல் பொழுது போக்கிட்டு இருக்கக்கூடிய 4 இளைஞர்களை பற்றின கதை. ஆனால் வந்து அவங்க ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. ஜாலியாக பண்ண ஒரு விஷயம் அவங்கள ஒரு விபரீதத்தில் கொண்டாந்து விட்டுது. பட் காமெடியாக ஸ்டார்ட் ஆகி ஒரு த்ரில்லராக போவோம். நான் ஜே ஜாக்வார் தங்க ஃபைட் மாஸ்டர் அவங்களோட 2வது சன். இது எனக்கு முதல் படம். விஷால் ஃபிலிமிங் நிறுவனத்தில் இந்த படத்தை பண்ணுறாங்க, மன்னாரன் கம்பெனி. படத்தில் பார்த்தீங்கன்னா தேவா சார் தான் மியூசிக் பண்ணுறாரு. அவரோட மியூசிக்கில் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மன்னாரன் கம்பெனினாலே கண்டிப்பாக காமெடி இருக்குது படத்தில். என்ன தான் காமெடி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட்டு வித் ஆக்ஷனு கண்டிப்பாக ஒரு 5 ஃபைட்டு கிட்டே இருக்குது. அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து தான் ஃபைட் மாஸ்டராக பண்ணுறாங்க இந்த படத்தில் வந்து. நான் உங்கள் அனிதா பேசுகிறேன். இன்றைக்கி மன்னாரன் கம்பெனியோட பட பூஜை நடந்துட்டுருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரியே படமும் கதையும் நல்லா இருக்கு. சீக்கிரமாக ஷூட்டிங் போகிறோம். சூர்யாக்கும் போலீஸ் கதாபாத்திரத்துக்கும் பொருத்தம் சரியா இருக்கும். அதனால அவர் போலீஸா நடிச்ச எல்லா படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. சுதா இயக்கத்தில் நிஜமாகவே வாழ்ந்த உயர் ராணுவ அதிகாரியின் வாழ்க்கையை மையமாக கொண்ட திரைப்படத்துல ஹீரோவா நடிக்கிறாரு சூர்யா. 40 வருடங்களில் சினிமாவில் உள்ள அனைத்து தொழில்களையுமே செய்து வெற்றி அடைந்து வருபவர் KR. வித்தார்த் நடித்த 1000 பொற்காசுகள் படத்தை பார்த்து வியந்த KR சம்மர் ஹாலிடேஸ்ல தன்னுடைய பேனர்லயே இந்த படத்தை ரிலீஸ் செய்ய போறாரு. KGF யஷ் ஹீரோவா நடித்து தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகளில் வெளிவந்து 100 கோடிக்கும் மேல் வசூலை தந்த திரைப்படம். KGF படத்தின் வெற்றியை தொடர்ந்து KGF 2 படத்திலையும் நடிக்கிறாரு யஷ். இந்த படத்தையும் இயக்குறாரு பிரசாந்த் நீல். ஜெய் ஹீரோவா நடிக்க லட்சுமி ராய், கேத்ரின் திரேசா, வரலட்சுமி இவங்க 3 பேரும் பாம்பாக நடிக்கும் படம் நீயா 2 விரைவில் வெளிவரும். இந்த படத்தின் நிகழ்ச்சியில இயக்குனர் வெற்றிமாறன் சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிட்டாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. பார்த்த சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் இட் ப்ராமிசஸ் அ கமர்ஷியல் சக்ஸஸ். ஸோ இந்த ட்ரெய்லரில் இருக்கிற அந்த ப்ராமிஸ் நமக்கு வந்து படமாகவும் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் ஐ விஷ் தட் திஸ் ஃபில்ம் இஸ் அ பிக் சக்ஸஸ். எல்லா இடங்களிலையுமே என்னென்னா சிஜி சில இடங்களில் வந்து அது ஒரிஜினலே இருந்தால் கூட சில பேர் சிஜி மேலே ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனால் இங்கே சிஜி வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து இப்போ வந்து இந்த நாக் ஸ்டுடியோவில் வந்து பண்ணுறாங்க. திரு BR வெங்கட் சார் அவங்க தான் சூப்பர்வைசராக இருக்காங்க. அப்புறம் அவங்க அந்த டீம்லாம் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணும்போது அந்த ஒரு பயம் இருக்கும், எந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு புதுசாக ஒரு கதை இருக்கிறதுனால ஒரு பாம்பு படமாக பண்ணிடலாம். பிகாஸ் நிறைய எனக்கு வந்து பாம்பு படங்கள் ஸ்டோரிஸ் ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. மேபி இது வந்து ஒரு சைன் நினைக்கிறேன், நான் ஒரு பாம்பு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி வந்து எனக்கு நீயா அந்த மாதிரி தான் கிடைச்சது. நாம் பயணிக்க வேண்டிய பாதையை காலம்தான் நிர்ணயிக்குது. காட்டு வெள்ளம் தட்டு மாதிரி நம்ம எப்படியாவது எதையாவது பிடிச்சி மேலே வரணும். சில பேருக்கு வேறு கிடைக்கும், இன்னும் சில பேருக்கு வேறு ஏதாவது கிடைக்கும். நம்ம சுரேஷ் சார் கிடைச்சது பாம்பு. அதை பிடிச்சிட்டு மேலே வர்றாரு. வர்றது தான் முக்கியம். ஜெயிச்சதுக்கப்புறம் வேறு என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணிக்கிட்டு போகலாம். இதெல்லாம் நாங்கள் பேசிக்குவோம். அதேமாதிரி இந்த படம் சூப்பராக வந்திருக்கு. பாட்டு நல்லா வந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ஸ்லாம் பாம்பை காட்டியிருக்கோம். அது கண்ணு வரைக்கும் டீட்டெயில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஹாலிவுட் மாதிரி இப்போ வர படங்களில் நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியிலையும் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் இவ்வளோ பெர்ஃபெக்ஷன் பார்ட்டி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை நம்ம இங்கே இப்போ ட்ரை பண்ணி நிறையா சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஐ ஹாவ் டு சே இந்த படத்தில் ஆக்சுவலி ஒர்க் பண்ணும்போது, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் இஸ் டிபெண்ட் ஆன் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அண்ட் மியூசிக். அங்கே ஒர்க் பண்ணும்போது we didn't know what the final result is going to be. அதனால அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது and also to see the 2 promo songs today was mind blowing. Thank you. It was really really good. கமர்ஷியல் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. காமெடி ஆகட்டும், படத்தில் லவ் ஆகட்டும், அந்த பாம்புகளான சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த மூவியில் நடிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா லீட் ஆக்ட்ரஸ் தான். ஸோ அவங்க கூட நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லும்போது கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். பட் எந்த ஒரு எங்களை வந்து பிரிச்சே பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ சேம் அதே எனக்கும் எல்லாமே கொடுத்தாங்க, ஈக்குவல் கொடுத்தாங்க. ஸோ த ஹோல் டீம் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு செய்யுளை நாங்கள் பயன்படுத்தியிருப்போம். கோடும் புருவத்து உயிர்கொள்வை மன்னியும் பீடும் பிறர் எவ்வம் பாராய் மார் சுமந்து வாடும் சிறுமின் மருங்கு இழவல் கண்டாய். இது வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்த
இயக்குனர் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்